அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இப்ப பேயில ஒரு 75% பேரு சில நோக்கங்களுக்காக வேண்டி நடிக்கிறாங்க. அதுல என்ன நோக்கங்களா இருக்கலாம்? பல நோக்கங்கள் இருக்கலாம். இந்த பில்டிங் இருக்கு, என்னுடைய சொந்தமான பில்டிங் வச்சுக்கிருவோம். இத நீங்க அது அடிமாட்டு விலைக்கு வாங்க நினைக்கிறீங்கன்னு வைங்க, இதுல பேய் நடமாடுறதா கதை கட்டி விட்டுற வேண்டியதான். நான் விற்கவே இயலாது. இது 25 ரூபாய்க்கு உள்ள ஒரு சொத்தா இருந்தா 5 ரூபாய்க்கு கூட யாரும் வாங்க மாட்டாங்க. இப்படியே பரப்பி விடணும். அதுக்கு தகுந்த மாதிரி சில செட்டிங் எல்லாம் பண்ண. ராத்திரி 2 கல்லை விட்டு எரிஞ்சிட்டு போயிடணும், டொப்பு டொப்புன்னு கதவை தட்டி ஓடி போயிடணும். வீட்டுல இருக்கிறவனே கையில் நம்பிடுவான். அப்ப அதை விற்க நினைக்கும் பொழுது அப்ப 25 ரூபாய்க்கு பெருமானம் உள்ளது, நான் 5 ரூபாய்க்கு வித்துருவேன். அப்ப பக்கத்து வீட்டு சொத்தை நீங்க வாங்க நினைக்கிறேன்னு வைங்க, இந்த மாதிரி ஒண்ணு பண்ணா போதும். நான் சிரிக்கிறது சொல்லல. இப்ப நாகூர்ல நம்ம தவுங்கி ஒரு பள்ளிவாசம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த பள்ளி தொழுதம்ல இது இந்த அளவுக்கு ஏறக்குறைய இருக்கும், ஏறக்குறைய இந்த அளவு இருக்கும். இது எவ்வளவு பெரிய இடம் நீங்க பாத்துக்கிறீங்க. 5 லட்சம் ரூபாய் அந்த அந்த பில்டிங்குடைய ரேட்டு. அதுல பேய் இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருந்தாலும் யாரும் வாங்கல. நாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினோம். சென்னையை சேர்ந்த ஒரு சகோதரர் வாங்கி கொடுத்தாரு, பள்ளிவாசம் கட்டிருக்காதுல சூப்பரா இருக்கு. இன்னைக்கு பேய்முள்ள ஒண்ணுமுள்ள அழகா இருக்குது. அந்த பேய்ங்கிறதுனால 5 டைம்ஸ் கம்மியாக்கி 5 லட்சம் ரூபாய் பொருள் எவ்வளவு வாங்கி இருக்குது? 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி அந்த பள்ளிவாசல கட்டிருக்கிறோம். யாரும் வாங்க முன் வரல. நம்ம இந்த கதையை கட்டி விடல, பேய் கதையை எவனோ கட்டி விட்டு வச்சிருந்தான், எவனோ கட்டி விட்டு இருந்தாலும் அதுக்கு மார்க்கெட் இல்லாம இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு இடத்த என்ன செஞ்சோம், 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி பள்ளிவாசல் இருக்கு. அப்ப இந்த மாதிரியான நோக்கங்களுக்காக வேண்டியெல்லாம் ஒரு சிலர் நடிக்கிறது உண்டு. அதே மாதிரி குடும்பத்துல ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு மருமக போவா, அவளை மதிக்க மாட்டாங்க, சித்திரவதை பண்ணுவாங்க. அவளுக்கு சொந்த பலத்தை கொண்டு மாமியாரையோ நாத்தனாரையோ எதிர்க்க முடியாது. புருஷனார சகோதரவியாவில் இருப்பான். அப்ப இவ பாப்பா என்ன பண்றது கொடுமையில தப்பிக்கிறதுக்கு? அப்ப என்ன செய்ய வேண்டியது? ஆச்சாராத்தா வந்துட்டாங்கன்ற வேண்டியதுதான். வந்து 2 பானை செட்டு உடைச்சோம்னு சொன்னா மாமியார் கிட்ட வர மாட்டா, நாத்தனார் வர மாட்டா, பரவாயில்ல. அப்ப குடும்பத்துல கொடுமைகள் அதிகமாகும் பொழுது இந்த நடிப்பு நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த பேய் மாதிரி 2 வேஷம் போட்டு சின்ன நஷ்டப்படுத்திருந்தேன். ஒரு பானை பிடிச்சி உடைச்சிருந்தேன், சட்டை உடைச்சிருந்தேன், கண்ணை விட்டு எரிஞ்சிருந்தேன். அதை செஞ்சா போதும், வேற ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. 2 கண்ணாடி உடைச்சாலும் சரியா போச்சு. ஆஹா என்னமோ பேய் வந்துருச்சு இவளுக்கு, இவள்கிட்ட மோதக்கூடாது. சாதாரண மோதல மோதி பண்ணலாம். இப்ப ஆயிரத்தால் வந்திருக்கிறா. அப்ப யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கிட்ட வர மாட்டாங்க. பக்கத்துல யாரும் மூத்தா போனாங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு அந்த பேரை சொல்லிக்கிற வேண்டியதான். நம்ம தெரியுமில்ல, அறிமுகமான ஆள் பேரை சொல்லிக்கிட்டு நான் தான் அவங்க சொல்லி அவங்க மாதிரி அவங்க செஞ்ச சில வேலைகளை கொஞ்சம் கிரகிச்சு வச்சுக்கிட்டு அது மாதிரி ஒரு 4 எடுத்து விட்டோம்னா நான் ஆயிரம் சரியா போயிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பேரெல்லாம் மாத்திக்கிட்டு சொல்லிடாம இது பண்ணிக்கிற வேண்டியதான். அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இந்த மாதிரி குடும்பத்துல சேஃப்டி இல்லாதவங்க அப்படி நடிக்கிறாங்க. ஒரு இடத்துல கலாச்சாரம் வைங்க, அந்த இடத்துக்கு யாருமே வரக்கூடாது. பேய் நடமாடுதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு கதையை கட்டி விட்டா போதும். ராத்திரில ஒரு சிலக்குன்னு 2 பேர் இழுக்க வேண்டியதான். இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன் கைத்துல சங்கிலி கட்டிக்கிற வேண்டியது. ராத்திரி சாம்பத்தில் 2 பேர் இழுக்க வேண்டியது. போறவங்க பயந்து உட்காந்துருவான். இது என்னமோ மோகினி பிசாசு இருக்குது, சலங்க சத்தம் கேட்குது அப்படின்னு வந்துருவான். அந்த இடத்துல கள்ளச்சாரம் காய்ச்சலாம், என்ன பண்ணாங்க செய்யலாம். போலீஸ் வருமா? பேய் இருக்குன்னா போலீஸ் வருமாங்க? போலீஸ் வராது. அப்ப போலீஸ் கூட வராம நம்ம கிரிமினல் வேலைகள் செய்யறதா இருந்தா அதுக்கு யூஸ் ஆகுறது எது? பேய். அந்த பேய்ங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சு சொத்து வாங்கலாம், நம்மளை பாதுகாத்துக்கலாம், வாங்கின கடனை கொடுக்காம இருக்கலாம், பலவிதமான என்ன லாபங்கள் வேண்டாலும் அடையலாம். வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு ஆளை பார்க்க வேண்டி இருக்குது. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தனக்கு ஒரு கள்ளத்தனமா தொடர்பு வச்சுக்கிறாங்க. சும்மா போனா ஒரு மணிக்கு கதை தூங்கிட்டு போனா பேய் விஷம் போட்டு போனா கண்டுக்கிறதுல ஒரு வாரத்துக்கு ஒரு பொம்பளை ஆம்பளை 1 மணிக்கு கதை தோண்டு வீட்டை விட்டு வெளியே போறான். ஒரு பெண்ணை பாக்குறதுக்கு, ஒரு ஆணை பாக்குறதுக்கு. சும்மா போனா என்ன செய்வீங்க? 1 மணிக்கு என்னடா வேலை உனக்கு? என்ன 1 மணிக்கு வேண்டி வெளியே போன? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பேய் ஆயிட்டோம்னா கதவை திறந்துட்டு போனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. பேய் போயிட்டு நம்ம என்ன செய்யறது? பரிதாபம் தான் போடுவாங்க. அப்ப இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இதான் 75% இதான் நீங்க எல்லாம் விளைவிக்கணும். 25% தான் நீங்க விளக்கம் தெரியணும். 25% சில அதிசயமான சில காரியங்கள்லாம் செய்யறாங்களே, அதுக்கு தான் நீங்க விவரம் தெரியணுமே தவிர 75% அவர்கள் சில நோக்கங்களுக்காக வேண்டி மரியாதை இல்லாட்டி நடிப்பாங்க, கௌரவம் இல்லாம நடிப்பாங்க, சில மிரட்டலுக்காக வேண்டி நடிப்பாங்க, பல சுய லாபம் அடைவதற்காக வேண்டி அது மாதிரி செய்வாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சில செட்டிங் எல்லாம் பண்ணி விட்ட வேண்டியதான், அது நம்புற மாதிரி. அப்ப இந்த மாதிரியான நடிப்பின் காரணத்தினாலதான் உங்களுக்கு விளங்குது. நல்லா கவனிக்கணும். பேயின்னு நான் வேஷம் போட்டேன்னு வைங்க, பேயின்னு வேஷம் போட்ட உடனே ஒருத்தர் வருவார், ஒரு அஜர்த்தை கூட்டிட்டு வருவாங்க. அஜர்த்து என்னமோ சூறாக்கள்லாம் ஓதி மந்திரிப்பாரு. நான் என்ன செய்வேன்? போயிடுறான் விட்டுருன்னு சொல்லுவேன். என்னத்துக்கும் வர மாட்டேங்கிறேன். இந்த அஜர்த்து ஓடணும்னு நான் என்ன செய்யறேன்?
பாத்திருக்கீங்களா பேய்கள ஓடுறேன்னு சொல்றாங்களா? அஜரத்துக்கு தான் ஓடுறேன்னு சொல்ல மாட்டாங்க, சாமியாரை கூட்டிட்டு தான் ஓடுறேன்னு சொல்லுவாங்க. சாமியாரை கூட்டிட்டு வந்து விபூதியை போட்டான்னு செய்யறேன் ஓடுறேன்னு சொல்லுவாங்க. ஒரு கிறிஸ்துவ பாதிரியாரை கொண்டு வந்து சிலுவை கொண்டாந்து காட்டினானே இதை விட்டு ஓடுறேன்பாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்தவங்க இருக்குது போல இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. எதுக்குமே பயப்பட மாட்டேன், இந்த போறேன்னு சொல்றது, அசரத்து வந்தோன்னு போறேங்கிறா, அப்புறமேல சாமியார் வந்தோன்னு ஓடுறது அப்படின்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு பேய் தான் நெசம் நினைச்சிருவீங்க. இது என்ன எதனால அப்படி ஓடுறாங்க அப்படின்னு கேட்டா, இப்ப நான் வந்து நடிக்கிறேங்க, பேயின்னு நடிக்கிறேன். நான் பேயின்னு சொல்லி தானே உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறேன். நான் பேய் தான் சொல்லி சர்டிபிகேட் யாரு கொடுக்கணும்? அஜர்த்து தான் கொடுக்க போறாரு. அஜர்த்து வரும்போது நான் ஓடலன்னு வைங்க, அவர் என்ன பண்ணிட்டு போயிரு, பேய் இல்ல அப்படின்னு போயிருவாரு. நான் நடிக்கிறேன் இல்லைங்க, அஜர்த்து வருவாரு, அஜர் என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டு வைங்க, நாங்க ஓடலான்னு நான் ஓடிடுறேன் விட்டு இப்படிலாம் நான் ஆக்ஷன் பண்ணலன்னு வைங்க, அஜர்த்து பாப்பாரு, இது வந்து பேய் இல்லைங்க, இது வேற என்னமோ தெரியுது, மிதிங்கன்னு போயிருவாரு. அப்புறம் வந்து நம்ம பேயினால நடிச்சு லாபம் இல்லாம போயிடும். அப்ப என்ன செய்யணும், அஜர்த்து வரும்போது ஓடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணாதான் அஜர்த்து என்ன சொல்லிட்டு போவாரு, ஒண்ணும் இல்லைங்க 7 இருக்குன்னு பயங்காட்டு போயிருவாரு. ஒரு பேய் இல்ல 7 ஏறி உட்காந்துட்டு இருப்ப, ஜாக்கிரதையா இருந்துருக்கேன்னு போயிருவாரு. அப்ப நம்ம நோக்கம் வந்து ஃபுல்லா நிறைவேறும். சாமியார் வந்தா ஓடுறேன்னு கத்தணும், பாதியார் வந்தா ஓடுறேன்னு கத்தணும், அஜர்த்து வந்தாலும் ஓடுறேன்னு கத்தணும். டாக்டர் வந்தா மட்டும் என்ன செய்யணும், அது வந்து கத்த வேண்டிய தேவையில்லை, டாக்டரை எடுத்து அடிக்கலாம். அப்போலாம் சர்டிபிகேட் கொடுக்கணும், இவன் தானே எனக்கு பேய் இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுக்கறது யாருன்னு கேட்டா ஒரு அஜர்த்து கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு சாமியார் கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு பாதியார் கொடுக்கணும். அவர் சொல்ற வச்சுதான் சமுதாயம் நம்ப போகுது. இதுக்காக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அது அஜர்த்து வந்து ஓடுறேன் இந்த பேயாக நடிக்கக்கூடியவர் சேர்ந்து அவரை டிராமா பண்றார். இதை வந்து நான் மிகைப்படுத்தி கூடுதலாக நான் சொல்லல. நாங்க இந்த பேய் என்று சொல்லக்கூடியவர்களை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு ஒரு ஆய்வு பண்ணி நிறைய பேர் கழிச்சிருக்கிறோம். பேய இந்த பேய் பிடிச்சார்கள் ஆய்வு பண்ணோம்னு சொன்னா பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னு கேட்டா, இது வந்து டிராமாவா இருக்குது. இந்த டிராமாவை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னே பேய் கிளீனா குணமாயிடுது. விழுப்புரத்துல ஒரு மீட்டிங் போயிருந்தோம், தௌஹீத் மீட்டிங் மாநாடு, ஒரு நாள் இஸ்திமா நடந்துகிட்டு இருக்கும் போது கூட்டத்தில் ஒருத்தனுக்கு பேய் வந்துருச்சு. தௌஹீத் கூட்டத்தில் இந்த மாதிரி அவங்க ரொம்ப நாளா வந்துட்டு இருக்க போல இருக்கு, கூட்டத்திலே வந்துருச்சு. உடனே அவங்க அம்மாவோட வந்திருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு 24 வயசு இருக்கு அந்த பையனுக்கு. இப்ப நான் சொல்வது வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப 30 வயசு இருக்கும், 24 வயசு பையன் இருக்கும். அப்ப அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி பேய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மயக்கம் போட்டு தண்ணி தெளிச்சு கொண்டுட்டாங்க. நாங்க மேடையில இருந்து போய் ஒரு ரூம்ல இருந்துகிட்டு ஆளுங்க கொண்டு வாங்கட்டோம். நான் வந்து அத்துரமா பிரிதோசி எல்லாரும் உட்காந்து சாட்சி கூட ஆள் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டுக்கலாம். நீங்க விழுப்புரம் மக்கள்கிட்ட கேட்டாலும் தெரியும். என்னன்னா விக்கிரவாண்டியில 3 பேர் தூக்கு போட்டு செத்தாங்க, அதான் நான் சொல்லிக்கிறோம். விக்கிரவாண்டிங்கிற ஊர்ல விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற இருக்கு, அதுல ஒரு 3 பேர் தூக்கு போட்டு செத்துனாங்களாம். அந்த 3 பேர் தான் இவர் மேல உட்கார்ந்து இருக்கிறதா இவர் ஆக்ஷன் பண்றாரு. அப்ப இது வந்து நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், இது வந்து மனநோய் பைத்தியமா அல்லது டிராமாவான்னு தெரிஞ்சிடும். இது டிராமாண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு உள்ள சில ட்ரீட்மெண்ட்களை கொடுத்த உடனே அந்த உண்மையை வரவழைக்கிறதுக்காக வேண்டி நம்ம அதுக்கு மேல பெரிய வேஷம் போட்டு உண்மையை வரவழைச்சா அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த சாட்சி அதிரமா இருக்காரு, அவன் உண்மையை வரவழைக்கிறோம். எங்க அண்ணனுக்கு 28 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணல, அவனுக்கு பண்ணிட்டு தான் எனக்கு பண்ணுவாங்க போல இருக்குது. அவன் சொல்றான் எனக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப 24 வயசு ஆகும் எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுல இருந்து அண்ணன் இருக்காங்கிறாங்க, அண்ணனுக்கு பண்றதுக்கு வந்து மாட்டேங்கிறான், இப்ப மாட்டேங்கிறாங்க. அண்ணனுக்கு 2 வருஷம் ஆகும் போல இருக்குது. அப்ப எனக்கு 28 வயசுல பண்ணாங்கன்னா நான் என்ன ஆகுறது? இதுக்கு தான் இந்த வேஷம் போட்டேன். இந்த வேஷம் போட்டா எப்படி அவனுக்கு சரியா வரும்? இல்ல யாராவது டாக்டர் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிடுவாரா? இந்த வேஷம் போட்டா டாக்டர் சொல்லுவாரா, நீங்க மேரேஜ் பண்ணி வைங்க சரியா வந்துடுறேன் அப்படின்னு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்துருவாராம். அதுக்காக வேண்டி நான் வந்து இந்த வேஷம் போட்டேன் சொல்லிட்டு சத்தம் போட்டு உனக்கு கல்யாணம் தானே பண்ணனே, நாங்க பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எல்லாம் கூட்டு பேசி அண்ணன் இருக்கு தம்பி கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா இருக்காங்க, பேர சொல்ல மாட்டாங்க இருக்கிறதுனால சாட்சியம் தான் சொல்லுவேன். ஏன்னா அவனுடைய தனிப்பட்டது பாதிக்கப்படக்கூடாது, அதுக்காக வேண்டி அட்ரஸோட சொல்ல முடியும். ஆளு சாட்சி இருக்காரு, அப்புறமா புரிதோசி 2 பேர் வச்சுதான் பேசணும். அவங்க அப்பா அம்மாட்ட எல்லாம் சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கோம். அண்ணன் இருக்க தம்பிக்கு பண்ணியாச்சு. அண்ணன் வேணாங்க அதுதான் தம்பி வச்சுட்டு இருக்கிறீங்க, அவன் அதுதான் கல்யாணம் வேகம் போறான், இல்லாட்டி காலமெல்லாம் அப்படி இருப்பான், ஊரை பைத்தியன்றாங்க. அப்புறமேலு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க பண்ணி வச்சுட்டாங்க. எதுக்கு சொல்றான்னு கேட்டா கல்யாணத்துக்காக இப்படி பண்ணுவான். நான் சில நோக்கங்கள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நடிக்கிறதுக்கு இந்த 4-5 தான் நினைக்க கூடாது, 1000 லட்சம் இருக்கும். லட்சம் நோக்கத்துக்காக என்ன செய்வாங்க, நடிப்பாங்க.